ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் நாம் ஒரு வசனத்தை அ பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இங்க இருக்கிற இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்கு. ஃபுல்லா வாழைத்தோப்பு, அதுக்கு பின்னாடி தென்னந்தோப்பு, அ சுத்தி தென்னந்தோப்பு இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் கரும்பு காடு இருக்கு. இந்த இடத்துல ஒரு லொக்கேஷன்ல பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாட்களிலே நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது 128வது சங்கீதம். அ கர்த்தருக்கு பயந்து அவர்களின் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அதேபோல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பொழுது தான், இந்த மாரி வழிகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நல்ல அமைதியா, நல்ல ஒரு கனிதர, நல்ல பாருங்க நல்ல தென்னந்தோப்பு, நல்ல வாழை இந்த மாரி உங்களுக்கு கனி தருகிற இடமாக, நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையாக, உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற துணையாக, அடுத்தது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. இந்த இடத்துல இருக்கும்போதெல்லாம் உனக்கு எல்லா நன்மைகளும், உனக்கு அதான் சொல்றேன். உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாயிருக்க இடமா இருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. உனக்கு பாக்கியமும், நன்மையும் உண்டாயிருக்கும். அந்த நன்மைகள் பார்த்தீங்களா, இதுதான். இந்த நன்மைகளா இருக்கும். உன் மனைவி அ உன் வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடிகள் இருப்பார். இப்ப இந்த இடத்துல திராட்சை கொடி இல்ல. அதுக்கு பதிலா இந்த தென்னந்தோப்பு, இருக்கிற வாழை எல்லாமே நமக்கு எல்லாம் கனி தர்றது. நம்மள வாழ வைக்கிறது. அந்த முக்கியமானது வந்து நம்மள வாழ எப்படி வைக்கிறோம். நம்முடைய நம்முடைய இந்த வாழைய ஏன் இத சொல்றேன், இந்த லொகேஷன எடுத்தேன்னா, இது வாழையடி வாழையாக, தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வழிய நீங்க நடக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். எப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று. இந்த 128ஆம் சங்கீதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியதை உங்கள் பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்கள். சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களையும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் எல்லாவற்றையும் உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.